ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இந்த எபிசோடில் நம்ம பிப்ரவரி மந்தில் இருந்து சில முக்கியமான எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பிப்ரவரி மந்த்துக்கு ஒரு 5 வீடியோ போட்டிருந்தோம். அதில் பிப்ரவரி மந்தோடைய முக்கியமான எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது அதில் பார்த்த சில டாபிக் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஸோ முதல்ல பிரகிருதி. ஸோ பிரகிருதி த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கார்பன் மார்க்கெட் வாஸ் ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் எந்த சிட்டியில் நடந்திருக்கு அப்படிங்கிறதா question. So option A Mumbai, option B New Delhi, option C பெங்களூர், ஆப்ஷன் டி ஹைதராபாத். ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் நியூ டெல்லியில். ஸோ நியூ டெல்லியில் தான் இந்த முக்கியமான கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அடுத்து அண்ட் இனோவேஷன் சிட்டி இஸ் பீயிங் டெவலப்டு இன் விச் பிளேஸ் இன் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் முன்முயற்சி நகரம் எந்த இடத்தில் உருவாக்கப்படுகிறது? மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதல் இனோவேஷன் சிட்டி, இந்த கண்டுபிடிப்புகளுக்கான நகரம், முதல் இனோவேஷன் சிட்டி கொண்டு வர்றாங்க. இது எங்கே கொண்டு வர்றாங்க? புனே, மும்பை, நவி மும்பை, நாக்பூர். ஸோ மகாராஷ்டிராவில் எந்த இடத்துல, மகாராஷ்டிராவில் எந்த சிட்டியில் இந்த இனோவேஷன் சிட்டி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நவி மும்பை. எங்கே? மகாராஷ்டிராவுடைய நவி மும்பையில் தான் இனோவேஷன் சிட்டி அப்படிங்கிற இந்த சிட்டி கொண்டு வர்றாங்க. இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கணும். ஸோ புதுமையான கண்டுபிடிப்புகள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிட்டியில் எல்லா ஃபெசிலிட்டியுமே வச்சுருப்பாங்க. அந்த சிட்டிக்கு பேர் தான் இனோவேஷன் சிட்டி அப்படிங்கிறது. அடுத்து which airport became the first in India to receive the சர்வேக்ஷா சுரக்ஷா புரஸ்கர் ட்ராஃபி இன் சர்வீஸ் செக்டார் கேட்டகரி அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ சேவை துறையில் சர்வேஸ் சிஸ்திர பாதுகாப்பு விருது பெற்ற இந்தியாவின் முதல் விமான நிலையம் எது? ஸோ முதல் விமான நிலையமாக இந்தியாவில் ஒரு விமான நிலையத்துக்கு என்ன பண்ணுறாங்க? சர்வேஸ் த சுரக்ஷா புரஸ்கார் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த ஏர்போர்ட் பாருங்க? ஆப்ஷன் ஏ இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஆப்ஷன் பி சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஆப்ஷன் சி மனோகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஆப்ஷன் டி கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இதில் எந்த ஏர்போர்ட்டுக்கு சுரஸ்க புரஸ்கர் அப்படிங்கிற இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இந்த மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இந்தியாவுடைய முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மற்றும் கோவாவுடைய சிஎம்மாக இருந்த மனோகர் பரிக்கர் இருக்கார் இல்லையா, அவருடைய பேரில் என்ன பண்ணுறாங்க? மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிற இந்த ஏர்போர்ட் இருக்குது. இதுக்கு தான் இந்த சர்வசிஸ்டர் சுரக்ஷா புரஸ்கர் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வேர் இன் சென்னை வாஸ் த கலைஞர் சென்டரி பாக்ஸிங் அகாடமி இனாகிரேட்டட். ஸோ சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி எங்கு தொடங்கப்படுகிறது? சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸிங்கை ஊக்குவிக்கிறதுக்காக கலைஞர் பேர் என்ன பண்ணுறாங்க? கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி, கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி தொடங்குறாங்க. இது எந்த இடத்துல சென்னையில் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ கிண்டி, ஆப்ஷன் பி டி நகர், சி கோபாலபுரம், டி அண்ணா நகர். ஸோ எந்த இடத்துல இந்த கலைஞர் சென்டரி பாக்ஸிங் அகாடமி தொடங்குறாங்க அப்படின்னா கோபாலபுரம். ஸோ கோபாலபுரத்தில் தான் இந்த பாக்ஸிங் அகாடமி தொடங்குறாங்க. இது எதுக்காக? இது இந்தியாவில் தமிழ்நாடு லெவலில் பாக்ஸிங் ப்ரொமோட் பண்ணணும். நிறையா நேஷனல் லெவலு இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நல்லா விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கலைஞர் சென்டரி பாக்ஸிங் அகாடமி நம்ம தமிழக அரசாங்கம் 8 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த அகாடமியும் தொடங்கியிருக்காங்க. ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம்டு பை மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் ரிலேட்டட் டு. பாதுகாப்பு துறை அமைச்சகம் உயர்மட்ட குழு எந்த விஷயத்துடன் தொடர்புன்னு கேட்டுறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கமிட்டி, ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு முக்கியமான கமிட்டி போட்டிருந்தாங்க. எதுக்காக இந்த கமிட்டி போட்டாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கமிட்டி இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி தலைமையில் தான் அந்த கமிட்டி போட்டிருந்தாங்க. இது எதுக்காக அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ ரஃபேல் ஜெட் அக்விசிஷன், ரஃபேல் ஜெட் கொள்முதல், ஆப்ஷன் பி தேஜஸ் MK1A டிலே. ஸோ தேஜஸ் MK1 தாமதம், அக்னி மிசைல் டெஸ்ட், அக்னி ஏவுகணை சோதனை, INS விக்ராந்த் டிப்ளாய்மெண்ட், INS விக்ராந்த் செயல்படுத்தல். இதில் எது கரெக்ட்? ஸோ எதுக்காக நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ரீசெண்டாக கமிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேஜஸ் MK1. ஸோ தேஜஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விமானத்தை, இந்த ஒரு போர் விமானத்தை யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப 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 டிலே ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த டிலேக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கமிட்டியை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து ஹூ வாஸ் எலெக்டட் அஸ் அ ஸ்பீக்கர் ஆஃப் நியூலி கான்ஸ்டிடியூட்டட் டெல்லி அசம்பிளி. ஸோ புதிதாக அமைக்கப்பட்ட டெல்லி சட்டப்பேரவையின் தலைவர் யார்? ஸோ
டெல்லி சட்டப்பேரவையுடைய தலைவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ ரேகா குப்தா, ஆப்ஷன் பி அரவிந்த் சிங் லவ்லி, ஆப்ஷன் சி விஜேந்தர் குப்தா, ஆப்ஷன் டி மணிஷ் சிசோதியா. ஸோ இதை நம்ம பார்த்துருந்தோம் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ டெல்லிக்கு வந்து புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் யார் வந்து சிஎம்மாக இருக்கா? ரேகா குப்தா அவர்கள் வந்து சிஎம்மாக இருக்காங்க. அதிஷி அவர்கள் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன், எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்க. யாரை ஸ்பீக்கரை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜேந்தர் குப்தா. யார்? ஸோ விஜேந்தர் குப்தா அவர்களை சிஎம்மாக போட்டிருக்காங்க. Who won the men's race in New Delhi Marathon 2025? புதுடெல்லி மேரத்தான் போட்டியில் ஆண்கள் பிரிவில் வென்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பிரதீப் சௌத்ரி, ஆப்ஷன் பி ஆகாஷ் சைனி, ஆப்ஷன் சி மான்சிங், ஆப்ஷன் டி அவினாஷ் சாப்ளே. ஸோ இந்த வீரர்களில் யார் இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய நியூ டெல்லி மேரத்தான், நியூ டெல்லி மேரத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மேரத்தான் போட்டியில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா ஆப்ஷன் சி யார்? மான்சிங். ஸோ மான்சிங் அப்படிங்கிற இந்த ஒரு மேரத்தான் வீரர் தான் என்ன பண்ணுறாரு? நியூ டெல்லி மேரத்தான் 2025 அப்படிங்கிற இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வான் PSA சேலஞ்சர்ஸ் டைட்டில் அட் ஆக்டன் சிட்னி கிளாசிக்? ஸோ ஆக்டன் சிட்னி கிளாசிக் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான டென்னிஸ் போட்டி. ஸோ PSA சேலஞ்சர் ஆக்டன் சிட்னி கிளாசிக் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி வந்து ஆஸ்திரேலியாவில் கூட சிட்னியில் நடந்துச்சு. இதில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ பாருங்கள் ரைஸ் டவுலிங், ஆப்ஷன் பி கிஜன் சுல்தானா, ஆப்ஷன் சி சௌரவ் கோஷல், ஆப்ஷன் டி மினோ லீ. ஸோ இதில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படிங்கிறதா வந்து கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சௌரவ் கோஷல். யார்? சௌரவ் கோஷல் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்காரு. ஓகே, ஸோ அடுத்து ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த டெபுட்டி டைரக்டர் ஆஃப் FBI US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்? ஸோ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பால் FBIயின் துணை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ரீசெண்டாக டொனால்ட் ட்ரம்ப் 47வது US உடைய பிரசிடெண்டாக பதவி ஏற்றிருந்தார் இல்லையா? இப்போது FBI அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான உளவுத்துறை நிறுவனமான FBI உடைய துணைத் தலைவராக ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவரை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ காஷ் பட்டேல், ஆப்ஷன் பி டான் போங்னியோ, ஆப்ஷன் சி கிறிஸ்டோஃபர் வேரி, ஆப்ஷன் டி மைக் பேம்பரோ. ஸோ இதில் யார் வந்து FBI உடைய டெபுட்டி டைரக்டராக அப்பாயிண்ட் வந்து ஆயிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ காஷ் பட்டேல். யார்? ஆப்ஷன் ஏ காஷ் பட்டேல். அடுத்து வாட் இஸ் த தீம் ஆஃப் ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக் 2025? நிதி கல்வி அறிவு வாரம் 2025 கருப்பொருள் என்ன? நிதி கல்வி வாரம் 2025 கருப்பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ டிஜிட்டல் பேமெண்ட், டிஜிட்டல் பணம் செலுத்துதல், ஆப்ஷன் பி ஃபினான்ஷியல் லிட்ரஸி உமன் ப்ராஸ்பரிட்டி, ஆப்ஷன் சி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங், ஆப்ஷன் டி பேங்கிங் ஃபார் ஆல். ஸோ இதில் ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக் 2025 அப்படிங்கிற இந்த வீக்கோடைய கருப்பொருள் என்ன? இந்த வீக்கோடைய கருப்பொருள் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இது வந்து RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக் வந்து பிப்ரவரி மாதம் வந்து கொண்டாடுறாங்க. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி உமன்ஸ் ப்ராஸ்பேரிட்டி. எனது ஃபினான்ஷியல் லிட்ரஸி உமன் ப்ராஸ்பேரிட்டி நிதி கல்வியறிவு பெண்களின் செழிப்பு அப்படிங்கிற இந்த தீமை தான் என்ன பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக் 2025க்கு தீமாக கொண்டாடுறாங்க. அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் AI? ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து ரீசெண்டாக ஒரு புதிய ஏஐயை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. மைக்ரோசாஃப்ட் ரீசெண்டாக ஒரு புதிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அந்த ஏஐயோடைய பேர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ கோபைலட், ஆப்ஷன் பி மேக்மா, ஆப்ஷன் சி அசூர் AI, ஆப்ஷன் டி GPT-5. ஸோ இதில் மைக்ரோசாஃப்ட் கொண்டு வந்த அந்த புதிய ஏஐயோட பேர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ரீசெண்டாக நடக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்தெந்த ஏஐ யாரோடையது, எந்த கம்பெனி கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதில் ரொம்ப பிரபலமான ChatGPT அப்படிங்கிற ஏஐ வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ChatGPT அப்படிங்கிற இந்த ஏஐ யார் கொண்டு வந்தது அப்படின்னா இது வந்து OpenAI அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து ChatGPT அப்படிங்கிற இந்த ஒரு ஏஐ கொண்டு வந்தாங்க. அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் இருக்காங்க இல்லையா, அந்த கூகுளுடைய ஏஐக்கு பேர் என்ன? ஜெமினி அப்படிங்கிறது கூகுளுடைய ஏஐ. அடுத்து மூன்றாவது மைக்ரோசாஃப்ட் வந்து 2 ஏஐ வச்சுருக்காங்க. ஆல்ரெடி கொண்டு வந்த ஏஐடைய பேர் வந்து கோபைலட் அப்படிங்கிற ஒரு ஏஐயும் மைக்ரோசாஃப்ட் தான் வந்து வச்சுருந்தாங்க. இப்போது மைக்ரோசாஃப்ட் இன்னும் ஒரு புதிய ஏஐ வந்து கொண்டு வர்றாங்க. அதோடைய பேர் என்ன? மேக்மா. ரொம்ப முக்கியமானது மேக்மா அப்படிங்கிற ஒரு புதிய ஏஐ. ஆல்ரெடி கோபைலட் இருக்குது, இப்போது புதுசாக மேக்மா அப்படிங்கிற ஒரு ஏஐயை யார் கொண்டு வந்திருக்கா? மைக்ரோசாஃப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான ஏஐ எடுத்துட்டிங்க அப்படின்னா கோர்க், கோர்க் அப்படிங்கிற ஒரு ஏஐ, முக்கியமான ஏஐ வந்து யாருடையது அப்படின்னா எலான் மஸ்க். ஸோ எலான் மஸ்கோடைய ஏஐக்கு பேர் தானே கோர்க். ஸோ கோர்க் அப்படிங்கிற இந்த ஒரு ஏஐ. ஓகே, அடுத்து வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் நயனமித்ரம் 2.0 ப்ரோக்ராம்?
நயனமித்திரம் 2.0 திட்டத்தின் நோக்கம் என்ன? அந்த நயனமித்திரம் அப்படிங்கிறது கேரளா அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டம். ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். டு டிஸ்ட்ரிபியூட் ஃப்ரீ ஐ கிளாஸ் டு ட்ரெயின் ophthalmologist to perform free cataract surgeries, AI assistant screening of chronic eye disease. ஸோ இதில் எது நயனமித்திரம் 2.0. நயனமித்திரம் 2.0 அப்படிங்கிறது யாருடையது? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவுடைய ஒரு முக்கியமான திட்டம் தான் வந்து நயனமித்திரம் 2.0. இது எதுக்காக உள்ள திட்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, AI assisted screening of chronic eye disease. ஸோ நாள்பட்ட கண் நோய் இருக்கு இல்லையா, அந்த நோய்களை AI உதவியுடன் கண்டறிகிறது தான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம். இதே மாதிரி நம்ம தமிழக அரசாங்கம் 2016 ஒரு ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்ணில் இருக்கக்கூடிய இந்த புரை, கண்ணில் இருக்கக்கூடிய கேட்ராக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கேட்ராக்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஆப் கொண்டு வந்திருந்தாங்க. அதோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ-பார்வை. ஸோ இ-பார்வை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய ஆப்பு. அடுத்து, வேர் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் பயோ பேங்க் லொக்கேட்டட்? இந்தியாவின் முதல் வனவிலங்கு உயிரி வங்கி எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வைல்டு லைஃப் பயோ பேங்க், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வைல்டு லைஃப் பயோ பேங்க் வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேள்வி. இந்த வைல்டு லைஃப் பயோ பேங்க் அப்படிங்கிறது என்னென்னா, விலங்குகள் எல்லாமே அழிஞ்சு போனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆல்ரெடி அந்த விலங்குகள் உயிரோடு இருக்கும்போது அந்த விலங்குகளுடைய முக்கியமான டிஎன்ஏ, டிஷ்யூ இதெல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த விலங்கு கொஞ்சம் நாள் அழிஞ்சு போச்சு அப்படின்னாலும் இந்த எடுத்து வச்ச டிஎன்ஏ டிஷ்யூலாம் இருக்கு இல்லையா, இதை மறுபடியும் யூஸ் பண்ணி அந்த விலங்கை உருவாக்குவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, அந்த இதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான விஷயத்துக்கு பேர் தான் என்ன, பயோ பேங்க் அப்படிங்கிறது. ஸோ அப்போது இந்தியாவில் முதல் வைல்டு லைஃப் பயோ பேங்க் வந்து எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க். எங்கே? பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படிங்கிற இந்த ஒரு ஜூவில் தான், பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படிங்கிற இந்த ஒரு ஜூவில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வைல்டு பயோ பேங்க் வந்து கொண்டு வர்றாங்க. அடுத்து, வேர் இஸ் ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் குளோபல் ஹைப்பர்லூப் காம்படிஷன் 2025 பீயிங் ஆர்கனைஸ்ட்? ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசியாவின் முதல் ஹைப்பர்லூப் போட்டி எங்கே நடைபெறுது அப்படிங்கிறத கேள்வி. ஹைப்பர்லூப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்த் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஹைப்பர்லூப் அப்படிங்கிறது ஃபோர்த் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ எப்படி வந்து ஏர்வேஸ், வாட்டர் வே, லேண்ட் வேலாம் இருக்கோ, அதே மாதிரி இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஒரு வகையான டிரான்ஸ்போர்ட் தான் என்ன அப்படின்னா ஹைப்பர்லூப் அப்படிங்கிற இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட். இது யாருக்கு கொண்டு வந்து, இது வந்து இலான் மஸ்க். ஸோ இலான் மஸ்க் தான் ஃபஸ்ட்டு இந்த ஹைப்பர்லூப் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் பற்றியே கொண்டு வந்திருப்பாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே ட்ராக் இருக்குல்லையே, அது வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும், ஒரு வேக்கம் டியூப். அந்த டியூபுக்குள்ளே எம்டியாக தான் இருக்கும். அந்த டியூப்குள்ளே எந்த விதமான ஏரோ இல்லை எந்த விதமான விஷயமே இருக்காது, ஒரு எம்டி டியூப் இருக்கும். அந்த டியூபுக்குள்ளே இந்த பாட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம உட்காரக்கூடிய விஷயம். நம்ம வந்து இப்போ ட்ரெயினில் வந்து கோச் உட்காரோம்னா அதே மாதிரி இதில் கோச்சுக்கு பேர்னா பாட் அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி அந்த பாடை வந்து ரன் பண்ண வைப்பாங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட், இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1200 km/h வரை கூட வந்து இந்த ஹைப்பர்லூப்பில் வந்து போகலாம். ஸோ அதனால் இதுதான் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதே மாதிரி தானே ஃபோர்த் மோட் ஆல்ரெடி லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கடுத்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற 3 இருக்குல்ல. இப்போ 4வது என்ன பண்ணுறாங்க, 4வதாக புதுசாக ஒரு வகையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கொண்டு வர்றாங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஐஐடி மெட்ராஸில் நடந்திருக்கு. அடுத்து, ஹூ வாஸ் ப்ரெசன்டட் வித் த நைட்ஹுட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலன்ஸ் ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் மெடல்? ஸோ இதில் யாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகச்சிறந்த பிரிட்டிஷ் பேரரசின் நைட் கமாண்டர். ஸோ நைட் கமாண்டன்ட் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ சுனில் பாரதி மிட்டல், ஆப்ஷன் பி கௌதம் அதானி, ஆப்ஷன் சி சிபி ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் டி அம்பானி. ஸோ இல்லை யாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டனுடைய நைட் கமாண்டர், ஸோ பிரிட்டனுடைய நைட் கமாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நைட்ஹுட் வந்து பார்த்திங்கன்னா டாடா சன்ஸுடைய சேர்மன் ஆகிய சந்திரசேகரன் அவர்கள் கொடுக்கப்பட்டது. இப்போ இது என்ன அவார்டு? இது வந்து நைட் கமாண்டர் அப்படிங்கிற இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, யார்? சுனில் பாரதி மிட்டல். அப்படிங்கிற இவருக்கு தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான அவார்டு. அடுத்து, where will India's first underwater museum and artificial reef to be established? இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அருங்காட்சியகம் மற்றும் செயற்கை பவளப்பாறை எங்கு நிறுவப்படும்? இந்தியாவுடைய ஃபஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம், அதுக்கப்புறமா இந்தியாவுடைய செயற்கை பவளப்பாறை எங்கே கொண்டு வரப்படும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கோவா, ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா,
ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேஷ். எங்கே வந்து கடலுக்கு அடியில் அருங்காட்சியகம் வந்து நம்ம அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான விட ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ மகாராஷ்டிராவில் தான் என்ன பண்ணுறாங்க, கடலுக்கு அடியில் மியூசியம் வந்து கொண்டு வராங்க. இந்த மியூசியம் எப்படி அமைக்கிறாங்க அப்படின்னா 2024 டிசம்பர் வரை 2024 ஆண்டு டிசம்பர் வரை இந்தியாவுடைய நேவியில் ஐஎன்எஸ் குல்தார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர்க்கப்பல் இருந்துச்சு. இந்த போர்க்கப்பல் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2024 டிசம்பருடைய டீகமிஷன் வந்து பண்ணிட்டாங்க. அது வந்து இப்போ சேவையில் வந்து கிடையாது. இப்போது இந்த ஐஎன்எஸ் குல்தார் அப்படிங்கிற இந்த கப்பலை கவர்மெண்ட் ஆஃப் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஐஎன்எஸ் குல்தாரில் தான் என்ன பண்ணுறாங்க, அண்டர் வாட்டர் மியூசியம் வந்து கொண்டு வர்றாங்க. அடுத்து மவுண்ட் டுகானோ வல்கனோ இஸ் எரப்டட் ரீசென்ட்லி இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஸோ மவுண்ட் டுகானோ அப்படிங்கிற இந்த வல்கனோ எங்கே லொக்கேட் இருக்குது? ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, மலேசியா. ஸோ மவுண்ட் டுகானோ அப்படிங்கிற இந்த ஒரு மிக சக்தி வாய்ந்த எரிமலை ரீசெண்டாக வெடிச்சு. இந்த எரிமலை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, மலேசியா. ஸோ இதுக்கான சரியான விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியாவில் தான் வந்து இந்த மவுண்ட் டுகானோ அப்படிங்கிற இந்த ஒரு எரிமலை வந்து வெடிச்சிருக்கு. அடுத்து ஹூ ஹாஸ் பீன் நேம்டு உமன் ஆஃப் த இயர் பை டைம் மேகசின்? ஸோ டைம் பத்திரிகை இருக்காங்களே, இவங்க வந்து யாரை ஆண்டின் சிறந்த பெண்மணி அப்படிங்கிற மாதிரி டைம் மேகசின் யாரை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ நிக்கோலோ கிட்மன், ஆப்ஷன் பி ஒங்காரி மாதாய், ஆப்ஷன் சி பூர்ணிமா தேவி பார்மன், ஆப்ஷன் டி நிதா அம்பானி. ஸோ யாரை உமன் ஆஃப் த இயர் நம்மளுடைய இந்த டைம் மேகசின்ஸ் இருக்காங்களா, யாரை வந்து உமன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பூர்ணிமா தேவி பார்மன். யார்? ஸோ பூர்ணிமா தேவி பார்மன் அப்படிங்கிற இவங்கள தான் என்ன பண்ணுறாங்க உமன் ஆஃப் த இயராக நம்மளுடைய டைம் மேகசின் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வாட் இஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே 2025? சர்வதேச தாய்மொழி தினம் 2025 கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கான ஆப்ஷன் படிங்க. ஆப்ஷன் ஏ மல்டி லாங்குவல் எஜுகேஷன், ஆப்ஷன் பி சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன், ஆப்ஷன் சி லாங்குவேஜ் டைவர்சிட்டி, ஆப்ஷன் டி மதர் டங் ப்ரொடெக்ஷன். ஸோ இதில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே. ஸோ இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டேயோடைய தீம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன். அப்படிங்கிறதா இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டேயோடைய தீமாக இருக்குது. ஸோ மதர் லாங்குவேஜ் டே வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21 ஸோ பிப்ரவரி 21 மதர் லாங்குவேஜ் டே வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து இன் விச் டிஸ்ட்ரிக்ட் வாஸ் த ஃபஸ்ட் ப்ரீடிங் சைட் ஆஃப் ப்ளூ சீக்டு பீ ஈட்டர்? ஸோ இந்தியாவில் எந்த இடத்துல முதல்ல இந்த ப்ளூ சீக்டு பீ ஈட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு பறவை வாழ்கிறதுக்கான நெஸ்ட் வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி தஞ்சாவூர், ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. ஸோ எங்கே வந்து ப்ளூ சீக்டு பீ ஈட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பறவை எங்கே தமிழ்நாட்டில் முதல்ல தென்பட்டிருக்கு? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி திருநெல்வேலி, சி தஞ்சாவூர், ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. ஸோ இதுக்கான சரியான பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி. ஸோ கன்னியாகுமரி தான் ப்ளூ சீக்டு பீ ஈட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு பறவை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? கன்னியாகுமரியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஹூ ஹெட் த IRDA கமிட்டி? ஸோ IRDA அப்படிங்கிறதுனா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து IRDA அப்படிங்கிறது. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் செக்டார் இருக்கு இல்லையா, ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறமா வந்து லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் செக்டார் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் சட்டம் மூலியமாக உருவாக்கப்பட்ட அமைப்புக்கு பேர் தான் IRDA, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இப்போது இந்த IRDA என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கமிட்டி போட்டிருக்காங்க. எதுக்காக இந்த கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் செக்டாரில் அந்நிய நேரடி முதலீட்டை அதிகப்படுத்த போகிறாங்க. இப்போ கரண்ட்டில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, இந்த இன்சூரன்ஸ் செக்டரில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான விதத்தில் தான் 74% சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய லிமிட்டை கூட்டலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி ஆராய்றதுக்காக இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கமிட்டி வந்து போடுறாங்க. அந்த கமிட்டியோட தலைவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ என் கண்ணன், ஆப்ஷன் பி சௌரப் சின்ஹா, ஆப்ஷன் சி தினேஷ் காரா, ஆப்ஷன் டி ராகேஷ் ஜோஷி.
ஸோ இதுக்கான சரியான விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் காரா. ஸோ தினேஷ் காரா அப்படிங்கிற இவர் தான் IRDAI இந்த கமிட்டியுடைய தலைவராக வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக? இன்சூரன்ஸ் செக்டாரில் FDI அதிகப்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி ஆராயறதுக்காக. அடுத்து வாட் இஸ் த எய்ம் ஆஃப் துலாரி கன்யா ஸ்கீம். ஸோ இந்த துலாரி கன்யா திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து ரொம்ப 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 முக்கியமான திட்டம். ஸோ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன? இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் பர்த் ஆஃப் கேர்ள் சைல்டு. இந்த ஸ்கீம் கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ் மாநிலம் வந்து அந்த மாநிலத்தில் பெறக்கூடிய ஹாஸ்பிட்டலில் பெறக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் 10,000 20,000 வந்து கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை அவங்க என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் மூலிமா அந்த குழந்தையோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த குழந்தை 18 வயசு ஆனதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு பேர் தான் துலாரி கனியா அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். அடுத்து ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த லோக் ஆயுத்கா சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. லோக் ஆயுத்கா தலைவராக யார் நியமிக்கப்படல? தமிழ்நாட்டில் லோக் ஆயுத்கா தலைவராக யார் வந்து நியமிக்கப்பட்டாரா அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ லோக் ஆயுத்கா, லோக்பால் இது ரெண்டுமே வந்து சிமிலரான அமைப்பு. இதில் லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் லெவலில், ஸோ மத்திய அரசாங்கம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஊழல் கண்காணிப்பு பிரிவு. ஓகே, ஒரு ஊழல் கண்காணிப்பு அமைப்பு, ஊழலில் தடுக்கிறதுக்காக உள்ள அமைப்புக்கு பேர் தான் என்னன்னா அந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களிலுமே வந்து லோக் ஆயுத்கா அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பும் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? மாநில லெவலில் கரப்ஷனை கண்காணிக்கிறதுக்கு, கரப்ஷனை தடுக்கிறதுக்காக ஒரு அமைப்பு தான் வந்து இந்த லோக் ஆயுத்கா அப்படிங்கிறது. இப்போது தமிழ்நாட்டுடைய லோக் ஆயுத்கா தலைவராக ஒரு நபர் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜி பிரகாஷ், ஆப்ஷன் பி ராஜமாணிக்கம், ஆப்ஷன் சி என் ராஜேந்திரன், ஆப்ஷன் டி தினேஷ் குமார். யாரை லோக் ஆயுத்காவுடைய சேர்பர்சன் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ராஜமாணிக்கம். யார்? பி ராஜமாணிக்கம் அவர்கள் அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அடுத்து ஜாவ்லின் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் கோ ப்ரொடக்ஷன் இஸ் பிளான்டு பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி. ஜாவ்லின் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை கூட்டு உற்பத்தி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையே திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ இந்தியாவும் இன்னொரு நாடும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவ்லிங் அப்படிங்கிற ஒரு ஆன்டி டேங்க் மிஷன், ஆன்டி கைடர் மிஷன். இந்த ஜாவ்லிங் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து நம்ம அந்த தோலில் இப்போ நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். தோலில் ஒரு ராக்கெட் மாதிரி வச்சு ராக்கெட் லான்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு லான்ச்சருக்கு பேர் தானே ஜாவ்லின் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து இந்தியாவும் இன்னொரு நாடும், இது ஆக்சுவலாக அது வந்து இன்னொரு நாட்டோட ஒரு டெக்னாலஜி. இதை வந்து இந்தியாவுக்கு கொடுத்து இந்தியா வந்து இதை பண்ண போகிறாங்க. யாரோட சேர்ந்து அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி ஃப்ரான்ஸ், ஆப்ஷன் சி யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஆப்ஷன் டி இஸ்ரேல். ஸோ இந்த ஜாவ்லின் ஆன்டி டேங்க் கைடர் மிஷன், ஜாவ்லின் ஆன்டி டேங்க் கைடர் மிஷன் வந்து இந்தியாவும் யாரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி USA. ஸோ இந்தியாவும் யூஎஸ்ஏயும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஜாவ்லிங் அப்படிங்கிற இந்த ஒரு மிசைலை இந்தியாவும் யூஎஸ்ஏயும் சேர்ந்து வந்து பண்ண போகிறாங்க. அடுத்து வித் விச் கண்ட்ரி டிட் இந்தியா சைன் ஏ MOU ஃபார் லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ லித்தியம் ஆய்வுக்காக இந்தியா எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிலி, ஆப்ஷன் பி அர்ஜென்டினா, ஆப்ஷன் சி பொலிவியா, ஆப்ஷன் டி பிரேசில். ஸோ ரீசெண்டாக இந்தியாவும் இன்னொரு நாடும் சேர்ந்து லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன், லித்தியம் சம்மந்தமான ஆய்வுகள் இருக்கு இல்லையா, லித்தியம் வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இது எந்த நாடு கூட சேர்ந்து? ஆப்ஷன் ஏ சிலி, ஆப்ஷன் பி அர்ஜென்டினா, ஆப்ஷன் சி பொலிவியா, ஆப்ஷன் டி பிரேசில். ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி அர்ஜென்டினா. ஸோ அர்ஜென்டினா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயம் லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசி, லித்தியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான இந்த ஒரு விஷயம் யாரோட சேர்ந்து? இது வந்து அர்ஜென்டினாவோட சேர்ந்து தான் இந்தியா வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அர்ஜென்டினா, சிலி, பொலிவியா, அர்ஜென்டினா, சிலி, பொலிவியா இந்த 3 நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த 3 நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லித்தியம் ட்ரையாங்கிள், இல்லது லித்தியம் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 நாடுகளை சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஹூ இஸ் த CEO ஆஃப் நித்தி ஆயோக் ஹூஸ் டெனர் ஹாஸ் பின் எக்ஸ்டெண்டட். ஸோ பதவி காலம் நீட்டிக்கப்பட்ட நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி யார்? ஸோ நித்தி ஆயோடைய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அஃபீஷியல் தான் யார் அப்படின்னா CEO, நித்தி ஆயோடைய CEO. இப்போது கரண்ட்டில் நித்தி ஆயோடைய CEO ஒரு நபர் இருந்தார். அவருடைய பதவி காலத்தை இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு நீட்டிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய அவருடைய பதவி காலத்தை தான் வந்து ஆண்டுகளுக்கு நீட்டிச்சிருக்காங்க. அந்த நபர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ BVR சுப்பிரமணியம். எனது ஆப்ஷன் ஏ யார்? BVR சுப்பிரமணியம். ஆப்ஷன் பி அமிதாப் காந்த், ஆப்ஷன் சி ராஜீவ்
குமார், ஆப்ஷன் டி பரமேஸ்வர் ஐயர். ஸோ இதில் எந்த நபருடைய பதவி காலத்தை நீட்டிச்சிருக்காங்க? இவர் வந்து நித்தி ஆயோகுடைய சிஇஓ ஆல்ரெடி இருந்தார். இப்போ அவருடைய பதவி காலத்தை என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க. ஸோ இந்த நபர் யார் அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியம். யார்? ஸோ பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிற இவருடைய டென்யூரை தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவர் தான் என்ன ஆச்சு, நித்தி ஆயோகுடைய சிஇஓ. அதே மாதிரி நித்தி ஆயோகுடைய சேர்மன் உங்களுக்கு தெரியும். நித்தி ஆயோகுடைய சேர்மன் யார்? பிஎம் தான் வந்து சேர்மன். இப்போ கரண்ட்டில் நித்தி ஆயோகுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் இருக்கா அப்படின்னா சுமன் பெரி. யார்? சுமன் பெரி அப்படிங்கிறது தான் நித்தி ஆயோகுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அடுத்து, இன் ஹவு மெனி மேட்சஸ் டிட் முகமது ஷமி ரீச் 200 ODI விக்கெட்? ஸோ ரீசெண்டாக முகமது ஷமி வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக குறைந்த ODI போட்டிகளில் 200 விக்கெட் எடுத்த இந்தியர் அப்படிங்கிற சாதனை வந்து படைச்சிருந்தார். ஸோ இவர் எத்தனை போட்டிகளில் இந்த சாதனையை படைச்சிருந்தார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ 94, ஆப்ஷன் பி 104, ஆப்ஷன் சி 114, ஆப்ஷன் டி 124. ஸோ இதுக்கான சரியான விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 104, 104 போட்டிகளில் தான் இந்த சாதனையை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து, விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இன் 2027? ஸோ 2027 ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் வந்து நடத்த போகிறாங்க. எப்படி இந்த ஒலிம்பிக் கேம் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் கேம் மாதிரி இந்த ஆன்லைன் கேம்ஸ்க்கும் ஒரு ஒலிம்பிக் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ எப்போது? 2027 ஆண்டு இந்த ஒலிம்பிக்கை யார் ஹோஸ்ட் பண்ணுறா? யுஏஇ, கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன். யார் யார்? யுஏஇ, கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன். ஸோ இதில் எந்த நாடு ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் கேமை யார் வந்து கண்டக்ட் பண்ண போகிறா அப்படின்னா ஆப்ஷன் சி. யார்? சவுதி அரேபியா தான் வந்து ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸை சவுதி அரேபியா கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க. அடுத்து, ஹூ இஸ் த யங்கஸ்ட் டெபியூட்டட் இன் த உமன்ஸ் பிரீமியர் லீக்? ஸோ மகளிருக்கான அந்த ப்ரீமியர் லீக் இருக்கு இல்லையா, இதில் மிக குறைந்த வயதில் யார் வந்து டெபியூ பண்ணா அப்படிங்கிறதா வந்து கேள்வி. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷப்னம் ஷைக்கிள், ஆப்ஷன் பி ஜி கமலினி, ஆப்ஷன் சி ஷஃபாலி வர்மா, ஆப்ஷன் டி ரிச்சா கோஸ். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி கமலினி அப்படிங்கிற இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 16 வயதில் உமன் ப்ரீமியர் லீகில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ இதோட நமக்கு இன்றைக்கான டாபிக் வந்து முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து மார்ச் மந்த்துக்கான டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.